உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். ரிஷபராசிக்கு உண்டான அதிர்ஷ்டம். நண்பர்களே, ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் என்றால் கன்னி. அந்த கன்னி என்பது புதனின் வீடு. எனவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது கன்னிமார் வழிபாடு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த தேவியின் வழிபாடு. அது மட்டுமல்ல, மதுரை மீனாட்சியின் வழிபாடு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கு அங்கு உத்திரம் இருப்பதால் மாதந்தோறும் உத்திர நட்சத்திரம் வரும் பொழுது அழகாக சிவன் கோயில் சென்று அங்கு பாலபிஷேகம் அவருக்கு செய்வித்து உங்கள் முறையான வேண்டுதல்களை நீங்கள் வணங்கி கேட்டு பாருங்கள். 11 முறை சுற்றி கேளுங்கள், நிச்சயமாக கொடுப்பார். அது மட்டுமல்ல, அஸ்தம் இருக்கிறது. அஸ்தம் என்றாலே மகாலட்சுமி. மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து சித்திரை. சித்திரை என்றால் வில்வம் என்று பொருள். சித்திரை என்றால் புலி என்று பொருள். புலி மேல் அமர்ந்திருக்கும் தெய்வமான என் அப்பன் ஐயப்பனுக்கு நீங்கள் விரதம் இருந்து மாலை போட்டு சென்று வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல நண்பர்களே, கடன் தீர்வதற்கும். நன்றாக பாருங்கள், ரிஷபராசிக்கு ரிஷபமும் துலாமும் ஒரே அதிபதி சுக்கிரன் தான். அப்பொழுது தன் மனைவிக்காக, திருமணத்திற்காக, காரிற்காக, ஆடம்பரத்திற்காக, நகைக்காக கடன் வாங்காத ரிஷபராசி அன்பர்களே இல்லை. அப்படி வாங்கக்கூடாது. வாங்கினால் பிரச்சனையை தரும். ஏனென்றால் ரிஷபத்திலே 6ஆம் இடத்திலே நடு நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. அது சுவாதி என்பது ராகு. திடீரென்று அதிகமான கடன்களை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். எனவே ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் தீருவதற்கு ஐயப்ப வழிபாடானது அற்புதங்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். அது மட்டும் அல்ல நண்பர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரை கடன் அந்த 6ஆம் பாவமான துலாத்தில் இருப்பதனால், துலாம் என்றால் வியாபாரம், வியாபாரத்திற்கான கடன்கள் மிக அதிகமாக இவர்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திற்காக வாங்கி விடுவார்கள். அந்த கடனால் இவர்கள் நிம்மதி இழந்து விடுவார்கள். அதேபோல் தன் மனைவி பெயரிலே கடன் வைத்திருப்பது, அல்லது ஏனென்றால் அங்கே சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. அது 7-12க்குரிய நட்சத்திரம். எனவே சித்திரை இருப்பதனால் இவர் மனைவி பெயரிலே கடன் வாங்குவது, 2வது குழந்தையின் பெயரிலே கடன் வாங்குவது, அங்கு சுவாதி இருக்கிறது, தொழிலுக்காக நிறைய கடனை வாங்கி விடுவது. அதற்கடுத்து விசாகம் இருக்கிறது. விசாகம் 8-11 திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி கடனை வாங்கி பிரச்சனையை சந்திக்காத ரிஷபம் இருக்காது. எனவே நண்பர்களே, நீங்கள் கடன் வாங்குவதை எப்பொழுதுமே ஊக்குவிக்கக்கூடாது. கடன் என்பது உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தான் தரும். 6ஆம் இடத்திற்கு, 6ஆம் இடமான துலாத்திற்கு நிவர்த்தி ஸ்தானமாக மேசம் வருவதால் நீங்கள் அற்புதமாக மேசத்திற்குண்டான இடம் பழனி. பழனி ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். பழனி ஆண்டவரை ஏன் தரிசிக்க வேண்டும் நண்பர்களே? பழனி ஆண்டவர் ஆண்டி கோலத்திலிருந்து அரச கோலம் வரை உங்களுக்கு காண்பிக்கிறார். கட்டாயம் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பழனி ஆண்டவரை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் நிச்சயமாக குறையும். நீங்கள் ரிஷபராசி, ரிஷப லக்னமா, பழனியில் சென்று ஆண்டி கோலம் பாருங்கள். ஆண்டி கோலம்லாம் பார்த்தா ஆண்டி ஆயிடுவீங்க. ஆண்டி ஆக மாட்டீங்க. ஆண்டி மாதிரி ஆக மாட்டீங்க. ஒவ்வொரு தெய்வத்தையும் எதுக்கு கும்பிட்றதுனே தெரியாம மக்கள் கும்பிட்டுட்டு இருக்கிறான். எப்பா நீ கோச்சிட்டு உங்கள் அப்பா அம்மாவோட கோச்சிட்டு வந்தால் ஆண்டியாக தாண்டா நிற்ப
அப்படின்னு பழனி ஆண்டவன் நமக்கு தெரிவிக்கிறான். அப்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிவர்த்தி ஸ்தானமாகவே பழனி வருவதனால் பழனி சென்று ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு அதற்கப்புறம் கீழே திருவாவினன் குடியிருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது யாருக்கும் தெரியாது. ஒன்று கீழே பாட்டு போவான், இல்லை மேலே பாட்டு வரும். அப்படி இல்லை. ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரர்கள் கடன் தீரணும்னா பழனி சென்று ஆண்டி கோலத்தை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய திருவாவினன் குடியில் இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணிட்டு நெய் கொடுத்து வணங்கி ஒரு 6 பேர்த்துக்கு சாப்பாடு, தண்ணி பாட்டில் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100% கடன் உங்களுக்கு தீரும் நண்பர்களே. அதே போல நோயை பொறுத்தவரை 6ஆம் இடமாக சுக்கிரனே வருவதால் சுக்கிரனுக்கு உண்டான சர்க்கரை நோய், பெண் மேக நோய்கள், அதே போல உங்களுக்கு அந்த இடத்துல சித்திரை வருவதனால் ப்ரெஷர், சுவாதி வருவதனால் உங்களுக்கு தைராய்டு, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதை விட்டு விசாகம் வருவதனால் கொழுப்பு சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய்கள், இதெல்லாம் வருவதற்கு, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இவையெல்லாம் வரக்கூடாது என்றாலும் நீங்கள் போக வேண்டிய இடம் நிவர்த்தி ஸ்தானமான மேசமாக இருப்பதனால் அங்கு இருக்கும் பரணி துர்க்கையையும் சொல்வதனால் பட்டீஸ்வரம் துர்க்கை சென்றீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு அருமையாக மிக அற்புதமாக உங்களுக்கு நோய் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். பட்டீஸ்வரம் வரைக்கும் செல்ல முடியவில்லை என்றால் இங்கு இருக்கும் தெய்வங்களில் சிவசன்னதியில் உள்ள துர்க்கையை வழிபட்டாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நண்பர்களே. 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன், மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம் நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்ற படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் ஏன் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும்
லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார். அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.